ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாருக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே க்ளோசிங் டைம் வந்துடுச்சு. அதனால் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ண முடியல. நிறைய ஐட்டம்ஸ் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் போயிட்டு எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் கிஃப்ட் ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. கிஃப்டிங் உற்சவா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நிறையா டிஃபன் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி காஃபி மக்ஸு, அப்புறம் நிறையா டவல்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறமா இங்கே நம்ம 2500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த சுகர் வந்து 9 ருபீஸ்க்கு தருவாங்க. இதில் வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து 99 ருபீஸ் தான். எல்லாமே நல்லா ஓகேவாக தான் இருந்துச்சு ரேட் வைஸ் பார்க்கும்போது. பட் ரொம்ப ஹை பட்ஜெட்டாக போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து சின்ன பொருளே கிடையாது, எல்லாமே வந்து ரொம்ப பிக்காக இருந்துச்சு, ரொம்ப பெரிய பெரிய பொருளாக தான் இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ்க்கு போனோன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 3 மந்த்ஸ்க்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சோப் எல்லாமே வந்து பாக்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு பாக்ஸில் 4 சோப்பு 5 சோப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிங்கிள் பீசஸாக எதுவுமே கிடையாது. வாஷிங் பவுடர்ஸுமே எல்லாமே பெரிய பெரிய பேக்காக தான் இருந்துச்சு. சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி நம்ம மிஷின் வாஷிங் பவுடர் எல்லாமே. இங்கே பாருங்கள், விம் பவுடருமே பெரிய பேக் தான். எல்லாமே வந்து பெரிய பேக்காக தான் இருந்தது. இப்போ போயிட்டு வந்தோன்னா நமக்கு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு.